அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரர் கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார். ஒருவரை திருமணம் முடித்த ஒரு பெண்ணை தலாக் சொல்லிவிட்டு மீண்டும் அவரை முடிக்க வேண்டும் என்றால் அந்த பெண் இன்னொருவரை முடித்துவிட்டு அவர் தலாக் சொல்ல வேண்டும். அப்படி இன்னொருவரை முடிக்கின்ற போது கட்டாயம் உடல் உறவு கொள்ள வேண்டுமா அப்படின்னு கேட்டிருக்கிறார். அதாவது அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், ஒருவரை தலாக் சொன்னார், ஃபைன் தல்லகஹா ஃபலா தஹில்லு லஹு மின் பஅது. அதாவது ஒரு பெண்ணை ஒருவர் தலாக் சொன்னால் அந்த பெண் இவருக்கு ஆகுமாக ஆகாது. எப்படி? ஹத்தா தன்கிஹ ஜௌஜன் கைரஹு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதாவது வேறு ஒருவருடைய ஒரு கணவனை திருமணம் முடிக்காமல் இவள் ஹலாலாக ஆக்க மாட்டாள் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டு நாம் பார்க்குறோம். அப்போ இந்த அடிப்படையில் உண்மையாக ஒரு பெண்ணை தலாக் சொல்லிவிட்டால் அந்த பெண்ணை மற்றவர் திருமணம் முடிக்க வேண்டும். அதே போன்று திருமணம் முடித்துவிட்டு உடலுறவு கொள்ள வேண்டும், வாழ்க்கை நடாத்த வேண்டும். ஏனென்றால் உதாரணமாக ஒரு பெண் இருக்கிறார், அந்த பெண்ணை இவர் முடிக்க வேண்டும் என்பதற்காக யாருக்காவது ஒரு திருமணத்தை முடித்து கொடுத்துவிட்டு மீண்டும் உடனே அடுத்த நாளே திருமணம், அதாவது ஒரு வேண்டுமென்ற ஒரு போர்வையில் அந்த திருமணத்தை முடித்து கொடுத்து அப்படி அந்த பெண்ணை மீண்டும் திருமணம் முடிக்க வேண்டும் என்று நாடுவதை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் அதனை தடை செய்திருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லஅனல்லாஹுல் முஹல்லில வல் முஹல்லலன்னு சொன்னார்கள். அதாவது இப்படி இந்த அடிப்படையில் ஒரு பெண்ணை இன்னும் அந்த ஏற்கனவே தலாக் சொல்லப்பட்ட ஒரு கணவன் திருமணம் முடிக்க வேண்டும் என்பதற்காக இன்னொருவருக்கு திருமணம் முடிக்க செய்து அப்படியே தலாக் சொல்லிவிட்டு திருமணம் முடிக்கின்ற இந்த முறைமைகள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லஅனத் செய்திருக்கிறார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்குறோம். அதனால் கட்டாயம் அந்த திருமணம், அதாவது அந்த பெண்ணை இவர் கட்டாயம் திருமணம் முடித்து உடல் உறவு கொள்ள வேண்டும். ஒரு பெண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்குறார். என்ன கேட்குறார்? இப்படி ரிஃபான்னு சொல்லக்கூடிய ஒருவரை திருமணம் முடிக்கிறார். திருமணம் முடித்துவிட்டு இந்த விஷயத்தை கேட்கிறார்கள் தெளிவாக, இப்படி நான் முடித்து விட்டேன், மற்றவரை என்னுடைய முதலாவது கணவனை நான் முடிக்கப் போகிறேன், அப்போ என்ன செய்ய இது சம்பந்தமாக என்று கேட்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உன்னை அவர் அனுபவிப்பதும் அவர் உன்னை அனுபவிப்பதும் இதற்கு சட்டமாக இருக்கிறது என்ற ஒரு விளக்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணிக்கு அதை தெளிவுபடுத்துகிறார்கள். அப்போ அதனால் கட்டாயம் அந்த பெண் திருமணம் முடித்தால் அதாவது இரண்டாவது முடித்த கணவனோடு உடலுறவு கொண்டதற்கு பின்னால் தான், அதனுடைய சட்டங்கள் எல்லாம் முடிந்ததற்கு பின்னால் தான் முதலாவது கணவனை திருமணம் முடிக்க வேண்டும்.